ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமனம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக வரும். இந்த vlog என்ன அப்படின்னா, நான் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேரும் டெல்லி ட்ரிப் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களோட ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆனதோடனே சென்னையில் செம்ம மழைங்க. நாங்கள்லாம் ட்ரிப் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு வர்ண பகவானே நேராக கீழே இறங்கி வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டாரு. ஸோ ரொம்ப ஜாலி அண்ட் எக்ஸைட்டடாக இருந்துச்சு இந்த ட்ரிப். இந்த ட்ரிப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, சென்னை சென்ட்ரல். ஸோ ட்ரெயின் கிளம்பிடுச்சு. எங்கள் எல்லாத்த விட சைந்தவி தான் ரொம்ப எக்ஸைட்டட். எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்க. அவங்களோட வெட்டிங்க்காக தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். போகிறப்போ நிறைய ஏரி, குளம், ஆறு எல்லாமே வந்துச்சு. ஒவ்வொன்றா இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அண்ட் இந்த vlogsல நீங்கள் எங்களோட ட்ராவல் அண்ட் நான் என்னென்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன மாதிரி ட்ரெஸ்ஸு அண்ட் அக்சசரிஸ் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிட்டு நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராக்குள்ளார வந்துட்டோம். என்ன டிஃபன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா, புளி சாதம் செய்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் வீட்டிலேருந்து. ஸோ அதுதான் சாப்பிட்டோம். எங்களுக்கு டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை, ஆர்ஏசியில் தான் இருந்தது. அண்ட் எங்கள் ஃபேமிலி ரொம்பவே காம்பேக்ட் அப்படின்றதுனால எங்களுக்கு இந்த சீட்டே போதுமானதாக இருந்தது. மேனேஜ் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். ட்ரெயின் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு டே நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் டே தான் வந்து கொஞ்சம் டாய்லெட் எல்லாமே ஒரு மாதிரி ஆகிடுச்சி. நாங்கள் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரே இடத்த விட்டு நான் நகரவே இல்லை. நம்மளோட இன்டேக்கையும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் காலையில் விடிஞ்ச உடனே நாங்கள் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா தான். மகாராஷ்டிராக்குள்ளார போக போக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாகவே காட்டன் ஃபீல்ட் தாங்க இருந்துச்சு. நிறைய காட்டன் பயிர் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இதுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிகப்பு அண்ட் ஆரஞ்சு கலர் பூ பூத்த மாதிரி நிறைய மரம் சைடில் ஃபுல்லாகவே இருந்தது. நம்மளை வார்ம் வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் நம்ம வந்து ரொம்ப ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்குள்ளாரெல்லாம் போகலை. பட் ஓகேவாக தான் இருந்தது. இங்கே மகாராஷ்டிராக்குள்ளார போகிறப்போ ரொம்ப வெயிலாகவும் இல்லை, குளிராகவும் இல்லை, நார்மலாக தான் இருந்தது. அண்ட் அதில் மெயின் சிட்டி பார்த்திங்கன்னா நாக்பூருக்குள்ளார போனோம். போகிற வழி ஃபுல்லாகவே எழுந்த பழம் மரங்க. எவ்வளோ எழுந்த காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது. ஆனால் அங்கே யாரும் அதை ஒரு பழமாக கூட கன்சிடர் பண்ணல போல், அவ்வளோ காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது. ஸோ ட்ரெயின் ஜேர்னி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்டு போகிறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ஜேர்னி தாங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் குழந்தைங்க உட்காரவே மாட்டாங்க. சைந்தவியும் அப்படி தான். நான் போகிறப்பவே பார்த்திங்க அப்படின்னா அவளுக்கு பசில்ஸு, ட்ராயிங் கிட்டு, அதுக்கப்புறம் கலர் பென்சில்ஸ் அந்த மாதிரி அவளோட ஸ்கூல் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதை வச்சு என்கேஜ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நாக்பூரை தாண்டி ஃபுல்லாகவே ஆரஞ்சு தோட்டமாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பழம் காய்ச்சி தொங்குறதெல்லாம் தெரிஞ்சது. ஸோ அப்படியே இன்றைக்கி எங்களோட ஜேர்னி வந்து அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் உள்ளார போயிட்டோம். ஸோ மத்திய பிரதேஷ்குள்ளார போன அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பசுமையாக இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக பாப்பாவோட ஈவினிங் டைமில் விளையாடிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு படுத்துடலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ட்ராவலோட பிளான். அண்ட் மத்திய பிரதேஷில் மெயினாக நாங்கள் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா சென்னா பயிர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோதுமை அண்ட் பார்த்திங்கன்னா இந்த தால் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நிறைய பயிர் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருந்தது. எஸ்பெஷலி இங்கே கடுகும் பயிர் பண்ணியிருந்தாங்க. அந்த மஞ்சள் கலர் பூ பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் எங்களோட ஜேர்னியில் நாங்கள் நல்ல வேடிக்கை பார்த்துட்டு போனோம். இல்லை கடைசி வரைக்கும் நாங்கள் தென்னை மரத்தை மட்டும் பார்க்கவே இல்லைங்க. ஈச்ச மரம் இருந்தது, பனை மரம் இருந்தது, பட் தென்னை மரம் மட்டும் இல்லை. ஸோ அடுத்த vlogல வந்து எங்களோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஹல்தி, அதுக்கு நான் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணேன், என்னென்ன பண்ணினேன், அண்ட் ஹல்தி எப்படி போச்சு அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். என்ன ஃபுட் இருந்தது அப்படிங்கிறது எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே நான் ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போனேன், அதையும் உங்களோட அப்டேட் பண்ணுறேன். கீப் ஃபாலோவிங் அஸ்.